நமச்சிவாய. யார் திருந்தினால் நம் வாழ்க்கை மாறும்? நாம் பலரையும் பார்த்து அவர்கள் திருந்தினால், இவர்கள் இப்படி மாறினால் நம் வாழ்க்கை மாறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அவர்கள் திருந்தினால், அவர்கள் மாறினால் அவர்கள் வாழ்க்கைதான் மாறுமே ஒழிய அது உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. எனவே எப்போதும் யாரோ திருந்த வேண்டும், எதுவோ மாற வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் திருந்த வேண்டும், நாம் மாற வேண்டும் என்று உங்களை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களிடம் திருத்தப்பட வேண்டியதே ஏகப்பட்டது இருக்கும்போது, உங்களிடம் மாற வேண்டியதே நிறைய இருக்கும்போது, எது மாறினால் நீங்கள் திருந்துவீர்கள் என்று உங்களை உணராமல் எதுவோ மாறுவதற்காக காத்து கொண்டிருப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை. இறைவன் பலரது நடவடிக்கை வெளியே நீ மாறு, உன்னுடைய நடவடிக்கையை மாற்று, நீ எண்ணும் விதத்தை மாற்று, உன் செயல்படும் விதத்தை மாற்று என்று உங்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் வழியே வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் அனுபவிக்கும் நாமோ யாரோ மாற வேண்டும், எதுவோ மாற வேண்டும், எப்படியோ மாற வேண்டும், அப்படி மாற வேண்டும் என்று வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய, நமக்குள்ளே சொல்லி நம்மை மாற்ற நாம் துணிந்து விட்டோம் என்றால் நம்முடைய மாற்றம் நம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை சர்வ நிச்சயமாக தரும் என்பது உறுதியாக சொல்லப்படும். இறைவன் அருளும் உங்களை மாற்றுவதற்கு எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. மாற நீங்கள்தான் உங்களுக்கு தடையாக இருக்கிறீர்கள். உங்களை உணருங்கள், உங்களை சுய பரிசோதனை செய்யுங்கள், மாறுங்கள், வளம் பெறுவீர்கள், நலம் பெறுவீர்கள். நமச்சிவாய.